வணக்கம், நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். இது எஸ்எஸ் ஹெல்த் கேர் சேனல். நம்ம சேனல்ல பல விதமான டாபிக்ஸை ஒவ்வொரு வாரமும் பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம பேச போற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு டயட் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியோட முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ குழந்தைங்களுக்கு டயட்டை பத்தி நாம எவ்வளவு கிட்டத்தட்ட 850 வீடியோஸ் நான் போட்டிருந்தாலுமே கூட ஒவ்வொரு வீடியோலையும் குழந்தைங்களை டயட்டை பத்தி பேசுறப்போ கண்டிப்பா சில விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் இயருக்கு முன்னாடி, அதாவது முதல் பர்த்டேக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு உப்பு, சர்க்கரை, பசும்பால், பிஸ்கெட் நோ நோ நோ, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒரு வயசுக்கு அப்புறம் நார்மல் ஃபேமிலி டயட்னு சொல்லக்கூடிய வீட்டுல சாப்பிடக்கூடிய உணவுகளை கொடுக்க சொல்றோம். சோ அதையும் அப்பாற்பட்டு வரக்கூடிய சந்தேகங்களும் அதையும் அப்பாற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள் பத்தி இன்னைக்கு எபிசோட்ல பேச போறோம். டயட் அப்படிங்கிறது ரெண்டே கேட்டகரி தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்னு அண்டர் வெயிட்டா இருக்க குழந்தை, இன்னொன்னு ஓவர் வெயிட்டா இருக்க குழந்தை. இந்த ரெண்டு குழந்தைங்க தான் நீங்க மெயினா டயட்டை பத்தி பார்க்கணும். சோ அண்டர் வெயிட்டா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி டயட் கொடுக்கணும், ஓவர் வெயிட்டா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி டயட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அண்டர் வெயிட்டை பார்த்துரும். முக்கியமான விஷயங்களான எடை, நீளம் மற்றும் தலை சுற்றளவு, இது மூணுமே growth chartல நார்மலா இருந்தா நீங்க அவங்களோட growth பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சப்போஸ் குழந்தைங்க எடை கம்மியா இருந்தாங்கன்னா அவங்க எடை எப்படி உயர்த்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சிம்பிளான விஷயங்கள் தான். வீட்டுல பயன்படுத்தக்கூடிய சாதாரண தேங்காய் எண்ணெய், சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயை குழந்தைங்களை நீங்க டயட்ல ஆட் பண்ணீங்கனாலே வெயிட் நல்லா ஏறலாம். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெயை நீங்க டைரக்டாவும் எடுத்துக்கலாம், சமைச்சும் சாப்பிடலாம், அல்லது அவங்க குடிக்கூடிய பால் மற்றும் உணவுல கலக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான இந்த தேங்காய் எண்ணெயை தான் ஆங்கிலத்துல MCT ஆயில் அப்படின்னு சொல்றோம். நம்பர் 1. ரெண்டாவது விஷயம், வேற என்னென்ன உணவுகள் கொடுத்த எடை கூடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பில்லாத வெண்ணெய், அதாவது அன்சால்டட் பட்டர் கட்டாயம் தயார்படுத்தலாம். இதுல நீங்க பயன்படுத்தல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வேற விஷயங்களான பீனட் பட்டர், வீட்டுல பயன்படுத்தக்கூடிய நெய் மற்றும் கொழுப்பு சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை யூஸ் பண்ணல எடை கூடும். நான் வெயிட் கூட இருக்க குழந்தைங்களை வெயிட் குறைக்கிறதுக்கு முக்கியமான டயட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 டயட் அப்படின்னா அது ஃபைபர் தான். நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ஆக்சுவலி எடை குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு முக்கியமா நார் சத்துனால வயிறு நிறைஞ்சு இருக்கிறதுனால பசி அடிக்கடி எடுக்கிறது இல்லை. அதனாலதான் ஃபைபரை எப்பவுமே முன்னோக்கி ஃபர்ஸ்ட் ஐட்டமா வைக்கிறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா எடை கூடக்கூடிய குழந்தைங்களுக்கு நிறைய சுகர்ஸ், அதாவது நிறைய சர்க்கரை ஹிடனா இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரியறது இல்லை. அதனாலேயே குழந்தைங்களோட வெயிட் கூடியது. ஸோ என்னுடைய கன்க்ளூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு டயட் அவசியமானு கேட்டீங்கன்னா நோ டயட் அட்வைஸ். அதுவும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி தயவு செய்து பெற்றோர்கள் டயட் கொடுக்காதீங்க. இதனால என்னென்ன ஆபத்துகள் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன் மற்றும் மேக்ரோ நியூட்ரியன் பிரச்சனைகள் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். இந்த அதிகமா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு உடல் நல கோளாறுகள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். தொடர்ந்து சேனல்ல பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க. அண்ட் எஸ்எஸ் ஹெல்த் கேர் எப்பவுமே குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை முதன்மையா வச்சிருக்க ஒரு முக்கியமான குழந்தைகள் நல சேனல். நன்றி, வணக்கம்.